கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருகிறார். குருடனான அந்த 2 பிச்சைக்காரர்களை சுகப்படுத்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எருசலேமுக்கு அருகிலுள்ள ஒரு சின்ன கிராமத்திற்கு இயேசு வருகிறார். தம்முடைய சீசரில் 2 நீங்கள் கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அந்த கழுதை குட்டி கொண்டு வரப்பட்ட போது இயேசு அதன் மேல் உட்காருகிறார். பிறகு கொஞ்ச தூரத்தில் இருக்கிற எருசலேமுக்குள் சவாரி செய்கிறார். அந்த நகரத்துக்கு அருகில் வந்தபோது ஒரு பெரிய கூட்டமே அவரை பார்க்க வந்து விடுகிறது. அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய மேல் அங்கிகளை எடுத்து அவர் வருகிற வழியில் விரிக்கிறார்கள். மற்றவர்கள் ஓலைகளை வெட்டி அங்கே போடுகிறார்கள். அப்படி போட்டுவிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேலின் புதிய ராஜாக்கள் தங்களை ஜனங்களிடம் காண்பிப்பதற்காக கழுதைக்குட்டியின் மேல் எருசலேமிற்குள் சவாரி செய்வார்கள். இதைத்தான் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு தங்களுடைய ராஜாவாய் இருக்க விரும்புவதை இந்த ஜனங்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே அவரை விரும்பவில்லை. நமக்கு எப்படி தெரியும்? ஆலயத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலயத்தில் குருடரை முடவரையும் இயேசு சுகப்படுத்துகிறார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவ ஆலயத்திலே பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆதனால் அந்த ஆசாரியர்களுக்கு எரிச்சலாக வருகிறது. அவர்கள் இயேசுவிடம், இந்த பிள்ளைகள் சொல்வதெல்லாம் உம் காதில் விழுகிறதா என்று கேட்கிறார்கள். ஆம், என் காதில் விழுகிறது. சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கடவுள் துதி உண்டாக செய்வார் என்று பைபிளில் சொல்லியிருப்பதை நீங்கள் ஒரு நாளும் வாசிக்கவில்லையா என்று இயேசு பதிலுக்கு கேட்கிறார். அதனால் அந்த பிள்ளைகள் விடாமல் தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜாவை துதிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளைப் போல இருக்கிற நாம் ஆசைப்படுகிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி சில ஆட்கள் நம்மை தடுக்கலாம். ஆனாலும் இயேசு செய்ய போகிற அதிசயமான காரியங்களை பற்றி நாம் தொடர்ந்து ஜனங்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்போம். இயேசு பூமியில் இருந்தபோதே ராஜாவாக ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டாரா? இல்லை. அப்படியானால் அவர் ஆட்சி செய்ய போகிற அந்த காலம் எப்பொழுது வரும்? இயேசுவின் சீசர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அடுத்து அதை பற்றி நாம் வாசிக்கலாம். ஆமென்.